நாள் தேவாலயத்தில் இருந்தவங்களையே மூத்தவராக திகழ்ந்தாங்க. வெறும் வயதின் எண்ணிக்கையில் மட்டுமல்ல, காத்திருப்பின் நெடுமையிலும். அப்படி யாருக்காக காத்திருந்தாங்க? அவங்க வாழ்க்கையில பல நிழல்கள் சூழ்ந்து இருந்துச்சு. விதவை என்னும் பாரமான நிழல், மறக்கப்பட்டவள் என்னும் வலி நிறைந்த நிழல், எல்லாத்துக்கும் மேல நிறைவேறாத தெய்வீக வாக்குறுதியின் நிழல். அவங்க சந்தோஷமா இருந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. திருமணமான துவக்கத்துல கணவனின் அரவணைப்பு புது வாழ்க்கையின் வசந்தோன்னு நல்லாதான் தொடங்குச்சு. ஆனா 7 வருஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. மரணம் முன்னதாக வந்தது. அதை தொடர்ந்து வந்தது மௌனம். இப்போ அவங்களுக்கு குழந்தைகளும் இல்லை, மறு வாய்ப்பும் இல்லை. இருந்தது ஒரே ஒரு வழி. ஒன்று துக்கத்துல மூழ்கி போயிடணும், அல்லது தைரியமா எழுந்து நிற்கணும். அன்னாள் எழுந்து நிற்க முடிவு செஞ்சாங்க. இனி வாழ்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஊருக்கு திரும்பி போயிடல, அமைதியை தேடி அனாதையா போயிடல. மாறாக கர்த்தருடைய தேவாலயத்துக்குள் நுழைஞ்சாங்க. உள்ள போனதோடு சரி, ஜீவன் பிரியும் வர பின்ன வெளியே வரவே இல்லை. முதல் நூற்றாண்டுல எருசலேம் தேவாலயம் வெறும் கட்டடமா மட்டும் இல்லாம கடவுளின் பிரசன்னத்தை குறிக்கும் புனித ஸ்தலமாகவும், அது மட்டுமே வழிபாட்டின் ஒரே மையமாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஆசாரியர்கள் பலிபீடங்கள்ல ஆட்டுக்குட்டிகளையும் புறாக்களையும் பலியிட்டனர். பாவங்களுக்கு பரிகாரம் செய்யவும், கடவுளுடனான உடன்படிக்கையை புதுப்பிக்கவும் நியாய பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. பஸ்கா, ஷவுத், சுக்கோத் போன்ற பண்டிகை நாட்கள்ல வெளியூர்ல இருந்து ஆயிரக்கணக்கானோர் தேவாலயத்தை தேடி வந்தாங்க. அது அவர்களின் நம்பிக்கையின் அடையாளமா இருந்துச்சு. ஆனா யூதேயாவை கடுமையா ஆண்டுட்டு இருந்த ரோமானியர்களின் ஆக்கிரமிப்பு தேவாலயத்தையும் விட்டு வைக்கல. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி யூதர்கள்ல சிலர் ஜெலட்ஸ் போன்ற வீர போராளிகள் ஆயுதம் ஏந்தி எதிர்த்தாங்க. மேசியா ஒரு போராளியாக வந்து ரோம சாம்ராஜ்யத்தையே வீழ்த்தி விரட்டுவாருன்னு நம்பினாங்க. ஆனா பரிசேயர்கள்னு சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகள் அரசியல் மீட்பை பற்றியெல்லாம் யோசிக்காம ஆன்மீக மீட்பை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள்னு ஓடிக்கிட்டே இருந்தாலும் அன்னாள் தன்னுடைய காத்திருப்பில் நிலைச்சி இருந்தாங்க. தேவாலயத்தின் புனித ஸ்தலத்திற்கு ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும் என்பதால ஆலயத்தின் வெளிமுற்றத்திலே இருந்துட்டு உபவாசம் இருந்து கண்ணீர் சிந்தி தொடர்ந்து ஜெபத்திலே இருந்துட்டு தன் ஆன்மாவின் ஏக்கத்தை நேரடியாக கடவுளிடமே உயர்த்தினாங்க. அவங்க கண்கள் பார்க்க பல ஆசாரியர்கள் வந்து போனாங்க. தினம் தினம் தொடர்ந்து நியாயப்பிரமாண சுருள்கள் வாசிக்கப்பட்டுச்சு. பல பலிகள் செலுத்தப்பட்டுச்சு. ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு அதன் புகை சுகந்த வாசனையா காற்றுல கரைந்து போனாலும் அன்னாளோட எதிர்பார்ப்பு மட்டும் என்னமோ தீராமலே இருந்துச்சு. காலப்போக்கில் அன்னாளை சுற்றி இருந்தவங்களுக்கே அவங்க பெயர் மறந்து போயிருக்கும். அவங்க சொந்தக்காரங்க கூட கொஞ்ச நாள் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களும் மறந்து போயிருப்பாங்க. ஆனால் பரலோகம் அவங்கள பார்த்து கொண்டே இருந்தது. பின்னர் எண்ணற்ற காலை பொழுது போல ஒரு காலை பொழுதுல வானமே ஒரு பெரும் மூச்சு விட்டது போல காற்று பலமா வீசிச்சு. தேவாலயத்தின் வாசல்ல வழக்கத்துக்கு மாறான ஒரு அசாத்திய சூழல். ஒரு இளம் தம்பதி பிறந்து 40 நாளான குழந்தையுடன் உள்ள வந்தாங்க. அவங்க கிட்ட பெரிய செல்வாக்கு இருப்பது போல தெரியல. நடை, உடை, பாவனை இதிலெல்லாம் எந்த ஆடம்பரமும் இருக்கிற மாதிரி தெரியல. மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு விருத்த சேதனம் பண்ணுவதற்காக கடவுளுடைய சன்னதிக்கு பயபக்தியோட வந்திருந்தாங்க. அன்னாளின் உள்ளுணர்வு ஏதோ சொல்லுச்சு. கண்ணில் பார்ப்பதற்கு முன்னையே மனசுல உறுதியாயிடுச்சு. அந்த உணர்வு அவங்களோட குளிர்ந்த விரல்களுக்கு வெப்பம் திரும்புவது போல பல 100 ஆண்டுகளாக இருளிலே கிடந்த தேவாலயத்துக்குள்ளாக இருளை உடைத்து
தெய்வீக ஒளி பரவுவது போல இருந்துச்சு. அப்புறம் அவங்க தேவாலயத்துல அவங்களோட கூடவே இருந்த ஒரு தீர்க்கதரிசி சிமியோனை பார்த்தாங்க. அவரும் அவரோட வயதான காலத்துல நடுங்கும் கையில அந்த இளம் தம்பதி கொண்டு வந்த குழந்தைய தூக்குனாரு. அவர் குரல் தழுதழுத்து இருந்தாலும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் தேவாலயத்தின் நிலைக்கால்கள்ல கம்பீரமா ஒலிச்சுது. சிமியோன் ஆண்டவரை பார்த்து, இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனை சமாதானத்தோடே போகவிடும் சொல்லிட்டு, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அண்ணாவின் மூச்சு, இதய துடிப்பு எல்லாம் ஒரு கணம் நின்று மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சது. ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது. தளர்ந்து போன முழங்கால்கள் பலன் அடைஞ்சது போல உணர்ந்தாங்க. இவரே தான் பல 100 ஆண்டுகளா காத்திருந்த ஏக்கம், இரவு பகல் பாராமல் ஜெபித்த ஜெபத்திற்கான பதில், கணக்கில்லாமல் தேவாலயத்தின் தரையில் சிந்தப்பட்ட கண்ணீருக்கான பலனை கண்ட அந்த கணம். உதவி செய்ய யாருமே இல்லைனாலும் முன்னேறி போனாங்க. மேசியாவை கண்ணார கண்டாங்க. இது ஏதோ கனவு இல்லை, தரிசனமும் அல்ல, இரத்தமும் சதையுமாக இதோ மரியாளின் கையில் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. இதுக்கப்புறம் இந்த விதவை தீர்க்கதரிசி அன்னாள் நற்செய்தியை கொண்டு செல்லும் பாத்திரமாக மாறினாங்க. மீட்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்க கிட்ட தெய்வ குழந்தை வந்துட்டதாயும் ரட்சிப்பு இங்கேயே இருப்பதாயும் தைரியமா சாட்சி சொன்னாங்க. அண்ணால ஒரு பெரிய பிரசங்கினோ இல்லை பேச்சாளர்னோ சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அவங்களுக்கு பெரிய மேடையெல்லாம் கிடைச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் கடவுள் ஒரு தருணம் கொடுத்தாருங்க. அந்த தருணத்தில் அவங்க குரல் நம்பிக்கையா ஒலித்தது. அன்னாளின் கதை வேதத்தில் ஒரு சிறிய பகுதியோடு முடிகிறது. அவங்கள பற்றி வேற விவரங்கள் எதுவும் இல்லை. அவங்களோட இறுதி நாட்கள் பற்றியும் குறிப்பு இல்லை. ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குதுங்க. நம்மை சுற்றி நடக்கிற விஷயங்கள் கொஞ்சமும் சாதகமாக இல்லாமல் எதிர்மறையாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை கொஞ்சமும் துளிர் விடாதபடி கடுமையான பாலைவன புயலை போல போராட்டத்தின் மணல்கள் நம்மை மூடிக்கொண்டிருந்தாலும் அந்த நேரத்திலையும் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி பொறுமையோடு காத்திருக்கணுங்க. இருளின் மறைவில் நாம் வடித்த கண்ணீருக்கும் கதறின கூக்குரலுக்கும் கடவுள் இன்னும் மௌனம் காத்து கொண்டிருந்தாலும் அவரை வலுவாக பிடித்து கொண்டு நம்பிக்கையின் ஒளியை காணும் வரை, இருள் விலகும் வரை விசுவாசத்தில் நிலைச்சி நிற்கணுங்க. அன்னாள் தேவாலயத்தின் கடைசி காவலர், உலகம் அறிவதற்கு முன் மீட்பரை கண்டவர். சில வேளைகளில் கர்த்தருக்காய் காத்திருப்பதும் அவருடைய காலத்திற்காய் எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பதும் அவர் நமக்கு தந்த கிருபை என்பதை புரிஞ்சுக்கணுங்க. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும்.